ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மார்ச் 2026 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மந்த்து முடிஞ்சிடுச்சு, ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி. ஏன்னா 2026 மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை எதிர்த்து ஃபைனல் மேட்ச் விளாண்டுருக்கோம். தேர்ட் டைமாக இந்த கப்பை வந்து ஜெயிச்சிருக்கோம். தொடர் நாயகன் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மியாமி ஓப்பன் டென்னிஸ் மார்ச் 2026 வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா மியாமி ஓப்பன் டென்னிஸோட டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நாசா வந்து ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து மார்ச் இறுதியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, தயார் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 50 வருஷத்துக்கு அப்புறம் மனிதர்களை நிலவின் சுற்றுப்பாதையில் அழைத்து போகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இது வந்து கருதப்படுது. ஆக்சுவலாக 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்த இந்தோனேஷியா அரசு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு இதை தடை விதிச்சிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் இந்தோனேஷியா தான் இந்த தடையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஜப்பானில் ஃபஸ்ட்டு உலகத்திலே சரக்கை மட்டும் ஏற்றிட்டு போகிற ஒரு புல்லட் ரயிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மணிக்கு 275 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடியது. நம்ம எல்லாருமே தெரியும், இப்போ ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் முக்கியமாக வார் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தோன்னா மார்ச் 2026 தான் உச்சக்கட்டத்தை பீக்கை வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் கச்சா எண்ணெய் விலையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உயர்ந்துட்டுருக்கு. ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் விலை வந்து பயங்கரமாக உயர்ந்திருக்கு. மார்ச் 2026 தான் இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழகத்துக்கு ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் டேட் நடக்குது. அண்ட் தென் தமிழகத்தில் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கும். மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கும். ஆக்சுவலாக புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க இருக்குது. 5 மாநிலங்களும் மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும்னு இந்திய தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. தேங்க்யூ.